எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த இடத்துல இருக்கோமோ அவர்களோடு சேர்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவை நமக்கு ஒத்துப்போகாததாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களோடு நாம் இணக்கமாக செல்ல வேண்டும். இணக்கமாக சென்று அவர்களோடு நாமும் மகிழ்ந்து கூடி இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பானது. இதை ஒப்புரவு ஒழுகு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒப்பு உறவு ஒழுகு. ஒப்பாக நமக்கு சமமாக மற்றவர்களையும் கருத வேண்டும். மற்றவர்களோடு பழக வேண்டும். இவர்கள் பெரியவர்கள், இவர்கள் சிறியவர்கள், அவர்கள் உயர்வானவர்கள், நான் கீழானவன் என்று நமக்குள்ளே எது வரக்கூடாது? வேறுபாடு வரக்கூடாது. நம்மை போன்று மற்றவர்களையும் நினைக்க வேண்டும். நம்முடைய குணம் என்னவோ அந்த குணம் அவர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் அவர்களோடு நாம் நட்போடு வாழ்வதற்குரிய வழி என்ன என்பதை எண்ணி பார்த்து அந்த நட்புணர்வோடு நாம் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? வாங்க அப்படின்னு வரவேற்கிறோம். சில சமயத்தில் ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க வேற வேலை இல்லை அப்படின்னு என்ன செய்வோம்? முகத்தை கடுக்கடுன்னு சிடு சிடுன்னு வச்சுட்டு கூப்பிடுவோம். அது நமக்கு நல்லதான்னு கேட்டால் நமக்கு நல்லது கிடையாது. வந்தவங்க மனசு கஷ்டப்படும். அவங்க உண்மையிலேயே மகிழ்வாக வந்திருப்பார்கள். நம்முடைய வரவேற்பு இருக்கு பாருங்க, அந்த வரவேற்பு வந்தவர்கள் வறுமையால், வந்தவர்கள் துன்பத்தால், துக்கத்தால் வந்திருப்பார்கள். அவர்களை நம்ம முகமலர வரவேற்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்வார்கள். என்னை மதித்து என்னை கூப்பிட்டாங்க என்று மகிழ்வார்கள். அந்த மகிழ்ச்சியைத்தான் நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க? இந்த இடத்துக்கு போனேன், நான் எவ்வளோ கஷ்டத்தோடு போனேன் தெரியுமா, எனக்கு எல்லாம் என்னை விட்டு விலகி போச்சு, அவ்வளோ அன்பாக கூப்பிட்டாங்க என்று கூறுவார்கள். இப்போ அந்த அன்பு என்று சொல்லப்படக்கூடியது இருக்கிறதே, அதை நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ அன்பை கொடுக்கும்பொழுது, அன்பை காட்டுகின்ற பொழுது அவர்கள் நம்மோடு அன்போடு பழகுவார்கள். நாமும் மகிழ்வாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். சில பேர் என்ன செய்வாங்க? வேலை செய்கிற இடத்துல மட்டும் நமக்கு சம்பளம் கிடைக்கணும், நம்முடைய வேலையை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக அங்கு பணியாற்றர்களோடெல்லாம் ஒத்து போவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கடுகடு சிடு 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 சிடுன்னே இருப்பாங்க. அது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனசையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். வெளியில் பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் இவங்க இல்லாட்டினா இந்த இடமே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தா அவர் நடந்துக்கிற நடப்பு இருக்கே, அப்பா நாங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சுக்குவோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருத்தல் கூடாது. அப்படி இருந்தால் அதற்கு பேர் ஒப்புரவு அழகாகுமா என்றால் அழகு கிடையாது. சரி, வீட்டில் அப்படியே நல்லவர்களாக இருந்துவிட்டு வெளியிலே சென்று பணியாற்றுகின்ற இடமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால் ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடியவங்களாக இருப்போம் என்று சொன்னால் அது ஒப்புரவு ஆகுமா என்றால் ஒப்புரவு ஆகாது. வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி நாம் ஒப்புரவு ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் என்று சொல்லப்படக்கூடியது மற்றவர்களோடு ஒத்துப்போக வேண்டும். இதை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? எந்த இடத்திற்கு சென்றாலும் இந்த வீட்டில் இந்த ஊருக்குள்ள மட்டும்தான் எனக்கு பழக்கம், வேற எங்கேயும் பழக்கம் கிடையாது, வெளி மனுஷாங்களோ கூட நான் பழகினது கிடையாது, பேசினது கிடையாது என்று சில பேர் சொல்லிப்பாங்க. அது ஒப்பு
ஒப்புரவுக்கு உரியதாகுமா? இல்லை. அப்ப என்ன தேவை? வெளியில போய் எந்த ஊர்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த இடத்துலையும் நம்ம ஒரு உறவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி? உலகத்தோடு ஒட்ட ஒழுகு, ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதுதான் ஒப்புரவு ஒழுகு என்பதாகும். ஆக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு உலகம் உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? நமக்கு எல்லோரிடத்தும் சமமாக பாவித்து அவர்களை நம்முடைய உறவினர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக்கொள்வதுதான் ஒப்புரவு ஒழுகு என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.